ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா தி வேர்ல்டு ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். அதுலேயும் குறிப்பாக இந்த டைம் லைன் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி வேர்ல்டு ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 7. உடம்பு சரியில்லாத அந்த பாலாரோட பையனுக்கு நம்ம ஹீரோ சர்ஜரி பண்ணி காப்பாத்திருக்கான். ஆனா இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயே வெளியே சொல்லிடாத, ஈவன் உங்க அம்மா கிட்ட கூட சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பையனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். 2 டேவோட நெக்ஸ்ட் ஹெட்டா நீ மாற போறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. நீ உண்மையிலேயே திறமசாலி, என் பையனை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், நீங்க எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் அவன் என்னோட தம்பி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க அப்பாவுக்கு நான் கடமைப்பட்டிருந்ததுனால தான் இல்லிக் பாலார் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான பையன் என் ஃபேமிலியில இருக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ திரும்ப நான் உனக்கும் கடமைப்பட்டிருக்கேன், உனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், எனக்கு தேவைப்படுற நேரம் நான் பாலிக்கில்லாரா இந்த இடத்துக்கு வந்துட்டு போக பெர்மிஷன் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ, உன்னோட அசாசினேஷன் பிளானுக்கு அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மாகாவை அடாப்ஷன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட், இதுக்கப்புறம் அவனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ 6 மாசமா அந்த இடத்துல இருக்கான். இந்த கடை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கப்போ சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம பாலார் கம்பெனி இந்த இடத்துல ஒரு லிக்கர் ஷாப் வச்சிருந்தோம், ஆனா அது அந்த லெவலுக்கு பெருசா ஓடல. இப்போ நான் இந்த கடையை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இதுல நீ புதுசா வேற ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஆரம்பி, இந்த கடையை உன்னால முன்னேற்ற முடியுங்கிறது எனக்கு தெரியும், உன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மாகா டாட் இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோ கூட தான் இருக்காங்க. டாட் வந்து நம்ம ஹீரோக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருக்கா. மாகா நம்ம ஹீரோவோட சிஸ்டரா அந்த இடத்துல இருக்கா. அப்பா எனக்கு புதுசா ஒரு கடை கொடுத்திருக்காரு, அதுல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுவும் லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் விற்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த டவுன்ல ஆல்ரெடி ஃபேமஸான நிறைய காஸ்மெட்டிக் ஷாப் இருக்கு, அவங்க கூட போட்டி போட்டு நம்ம வர முடியுமா அப்படின்னு மாகா கேட்கறா. அதுக்கு தான் என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, நான் டிஃபரெண்டான ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண போறேன், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோக்கு சேர் அப் பண்றாங்க. எனக்கு இப்போ 13 வயசு ஆகுது, அந்த ஹீரோவை கொல்றதுக்கு எனக்கு இன்னும் 5 வருஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். டாடும் மாகாவும் வந்து கதவை தட்டுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ கூடவே பெட்ல படுத்து தூங்குறாங்க. இந்த 2 பேருக்குமே அப்பா அம்மா கிடையாது, இவங்களுக்கு நான் ஒருத்தன் தான் ஒரே ஹோப் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். புது பிசினஸ் நல்லபடியா போகும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி மாகா சொல்லவும், நாங்க 2 பேருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாட் சொல்றா. நீங்க இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு என்னால வளர்ந்துருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பாராட்டிட்டு மனசுக்குள்ள எல்லாம் என் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். கதை ரொம்பவும் பலபலன்னு போகுங்கிறதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அந்த பாலாரோட ஒய்ஃப்க்கு கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அசாசின் அப்படிங்கிறது தெரியாது, தன்னோட ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃப் பையன் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி அவ தப்பா நினைச்சிட்டு இருப்பா. அதனாலேயே அவளுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. நம்ம ஹீரோ ஒரு அசாசின் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படிங்கிறது அந்த ஓனருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த இடத்துல இருக்கிற மத்தவங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட செகண்ட் ஒய்ஃபோட பையன் தான். நம்ம ஹீரோ வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டரைசர் அப்படிங்கிற ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்குறான். அது எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக தான் அந்த ஓனரோட ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கிற மேக்கப் உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த மாஸ்டரைசர் உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அது போக நேச்சுரலாவே உங்க ஸ்கின்னுக்கு அழகா கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லேடியோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை பார்க்க ஆயில் மாதிரியும் தெரியல, இதை எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இதுக்கு மேல இப்போ நீங்க மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லேடியோ அதை போட்டு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ அழகா எனக்கு தெரிஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாகறா. இந்த உலகத்துல மாஸ்டரைசரோ லோஷனோ ஒன்றும் கிரியேட் ஆகல, ஸோ இப்போதைக்கு இதை கிரியேட் பண்ணது நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நீ எந்த ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நினைச்சேன். உன்னைய என்னோட மகன் நான் கூப்பிட்டா இன்னும் கொஞ்சம் மாஸ்டரைசர் கிடைக்கும்னா அப்படி கூப்பிட கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த லெவலுக்கு அந்த மாஸ்டரைசர் ஒர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாலாருங்கிறவர் யோசிச்சுட்டு, நீ உண்மையிலேயே ரொம்பவும் திறமசாலி தான் இல்லைக், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு அவர் கேட்கவும், வாட்டரும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ண, அது போக 2 ஒரு சீக்ரெட் மெடிசனும் இதுல கலந்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா இதை 2 மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. நான் இந்த ஃபார்முலாவை சீக்ரெட்டா வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன், இதை கிரியேட் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னு நம்ம ஹீரோ லிஸ்ட்டை கொடுக்குறான். காசை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இதை இந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியாதான்னு கேட்கவும், இந்த இடத்துல ஒர்க்கர்ஸை வச்சு நம்ம இதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணா வேற கம்பெனிஸும் இதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஃபார்முலா வெளியே லீக் ஆக வாய்ப்பு இருக்கு, ஸோ நான் இதை 2 வச்சு கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. 2 நம்ம இதை கிரியேட் பண்ணா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு, எல்லாமே நம்பிக்கையானவங்க, அது போக இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக அசாசின்ஸ் இருக்கிற இடத்துல யாரும் அத்துமீறி நுழைய மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க உண்மையிலேயே திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி டாட் பாராட்டுறா. மாகா கூட அந்த ஆர்ஃபனேஜ்ல அபியூஸ் பண்ணப்பட்ட அந்த லேடிஸ் இப்ப நம்ம ஹீரோவோட அந்த ஷாப்ல வேலை பாக்குறாங்க. மாஸ்டரைசர் விற்கிற நம்ம ஹீரோவோட ஷாப் 6 மாசத்துல ரொம்பவும் டெவலப் ஆயிடுச்சு. மாகா தான் அதுல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றா. காஸ்மெட்டிக் ஷாப்ல நம்ம ஒர்க் பண்றோம், சோ நம்ம பார்க்க எப்பவும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு அவ மேக்கப்போ பண்ணி விடுறா. மாகாவோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதுல போட்டது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு டாட் சொல்ல, இதுல நான் எதுவுமே பண்ணல, மாகா தான் அந்த டெசிஷனை எடுத்தா. அழகான பொண்ணுங்க அந்த கடையில வேலை பார்த்தா தான் நல்லா இருக்கும், அது போக அவங்க எல்லாரும் அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், மாகா எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, சோ கடையும் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, எல்லாமே என் பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்பெனிக்குள்ள சீக்கிரட்டா நிறைய ஸ்பை வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாட் சொல்றா. மத்த கம்பெனிஸ் அதோட மட்டும் நிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட மாய்ஸ்சரைசரை பக்கத்து நாட்டு கோயின் கூட யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த லெவலுக்கு அது ஃபேமஸா இருக்கு. நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பை வாரான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அவன் என்ன கிட்னாப் பண்ணிட்டு போய் அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்ட தான் ட்ரை பண்ண போறான், ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான்.
நினைக்கிறான். பார்த்தா டாட் நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள வந்து அவன் எந்த இடத்துல இருப்பாங்கிறது தெரிஞ்சு கரெக்டா குத்திருந்தா அவனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மாகாவா அந்த இடத்துக்கு வாரா. பரவாயில்ல அவன் வந்ததை நீங்க கூட நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு மாகாக்கோ டாடுக்கோ இப்ப பேஸ்மெண்ட்டுக்கு காஃபி எடுத்துட்டு போறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே மாகாக்கும் நம்ம ஹீரோ அசாசின் டெக்னிக்ஸ் கத்து கொடுத்துருப்பான் அப்படிங்கிறது தெரியுது. உன்னை அனுப்புனது யாருன்னு சொன்னா உன்னை உயிரோட விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு மாகா சொல்லவும் மிஸ்டர் லூக படிக்க வந்தவன உயிரோட விட சொல்றியா அப்படின்னு சொல்லி டாட் கேட்கவும் சரி அப்படின்னா நீ உண்மையை சொன்னா உன்னை வலிக்காம கொள்றோம் அப்படின்னு சொல்லி மாகா சொல்றா. இல்ல நம்ம வலிக்கிற மாதிரி தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி டாட் சொல்றா. நீங்க உயிரோட விட மாட்டீங்கன்னு தெரிஞ்சா அவன் உண்மையவே சொல்ல மாட்டான். அட்லீஸ்ட் உயிரோட விடுவேன் பொய்யவாச்சு சொல்ல கத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவனை கொண்டுதாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நீ டபுள் பெஸ்ட் டிராப்பர் ஆனா நீ இறந்து போயிட்ட. உன்னோட சோலை கலெக்ட் பண்ணினா இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட சொல்லவும் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ராப்பர் கேட்கவும் நீ ரேப் பண்ணியே பல பேரை கொண்டிருக்க. உன்னோட வேலை நீ ஒரு ஹீரோவை கொல்லணும். ஸ்வாடன் மேஜிக் இருக்கும் ஒரு நேஷன் அங்கதான் உன்னை பண்ண போற ரீஎன்கார்னேஷன் அப்படின்னு காடஸ் அவனை அனுப்பி வைக்கிறாங்க. நம்பர் 423 30 வருஷத்துக்கு முன்னாடி ரீஎன்கார்னேஷன் பண்ண என்ன பண்ணான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி காடஸ் பார்த்தா அவன் அந்த இடத்துல ஒரு டம்மி பீஸா இருக்கான். நெக்ஸ்ட் டைம் ஆச்சு நான் கரெக்டா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காடஸ் நினைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு லஞ்ச் எல்லாம் அவங்க கொடுத்து அனுப்புறாங்க. சரி நான் நைட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஒவ்வொரு மாசமும் இந்த நாள் வரும்போது மட்டும் அவர் கிளம்பிடுவாரு. அவர் இல்லாம நான் தனியா ஃபீல் பண்ணுவேன் நானும் தான் அப்படின்னு சொல்லி மாகாவும் டாடு சிரிச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒவ்வொரு மாசமும் எங்க போறான் அப்படின்னா டியாவை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறான். உன்னை பார்த்தே ஒரு மாசம் ஆகுது டியா எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஓஷனை கடந்து வரும்போது நான் இந்த பழத்தை உனக்காக பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவளும் நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு நான் இந்த மாசம் புதுசா கத்துக்கிட்ட ஸ்பெல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எழுதி கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதுல லைட்டா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இப்போ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். ரிவர்ஸ் கிராவிட்டிக்கு உண்டான மேஜிக் தான் அவ ட்ரை பண்ணிருக்கா. பரவாயில்ல இப்பெல்லாம் நீயும் ஏன் ஈக்குவலுக்கு வந்துட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பாராட்டுறான். இப்போ டியாக்காக நம்ம ஹீரோ சாக்லேட் கொடுக்குறான். இது என்ன பிரவுன் கலர்ல இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னோட காஸ்மெட்டிக் ஷாப்ல நான் ஸ்வீட்ஸோ விற்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அப்படியே ஒரு சாங்க போடுறாங்க. எல்லா மாசத்துலயும் ஒரு நாள் நம்ம ஹீரோ டியாவை பாக்குறதுக்காக அவ வீட்டுக்கு போறான். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஹீரோ டியா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றான். அதே நேரத்துல மாகாவும் டாடும் நம்ம ஹீரோவை மிஸ் பண்றதா கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு டியா ரொம்பவும் வருத்தப்படவும் நான் நெக்ஸ்ட் மந்த் ஒன்னு மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். டியாவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ பிளாக் கலர் ஹேரா மாத்திருப்பான். இப்ப திரும்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே பிரவுன் கலர் ஹேரா அதை மாத்திருந்தான். நம்ம ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ அந்த ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ கூடவே பெட்ல படுத்து தூங்குறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. என்னதான் மாகா வந்துட்டு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் மாதிரி அந்த இடத்துல இருந்தாலும் கூட உண்மையிலேயே அவ நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கிடையாது. சோ அதனால மாகாக்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு. டாடுக்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு. அதே மாதிரி இந்த எபிசோட்ஸ்ல நமக்கு காமிச்சதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் மாகாக்கும் நம்ம ஹீரோ ஒரு அசாசின்ங்கிறது தெரியும். அதே மாதிரி அந்த ஒரு வருஷத்துல நம்ம ஹீரோ மாகாக்கும் அசாசின் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட முடியுது. இதுக்கப்புறமா தான் கதை சும்மா வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.